வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அன்னை மகாலட்சுமியின் அருளை பெற 15 படிகளில் 3வது படியான புலனடக்கத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். கண், காது, மூக்கு, வாய் மற்றும் தொடு உணர்வு. அதாவது கண்ணால் காண்றது, வாயால் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த சுவை நுகர்தல், காதால் கேட்கக்கூடிய செயல், சுவாசித்து ஒரு வாசனையை அல்லது துர்நாற்றத்தை நுகரக்கூடிய திறன். இதை எப்படி நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்த்து நம்ம புலனடக்கத்தோடு இருந்தோம் அப்படின்னா அன்னை மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தேவையற்ற விஷயங்களை கேட்கறதும், தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறதும், தேவையில்லாத ஒரு சில பொருட்களை நாம் சாப்பிட்றதும், நம்மளை நாமே கட்டுப்படுத்திக்க முடியாமல் சில பொருட்களை நம்ம ஆசையின் காரணமாக சாப்பிட்றதும், சில வாசனைகளுக்கு ஈர்க்கப்படுறதும் நம்ம கட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த புலன்கள் அனைத்துமே ஒவ்வொருத்தருக்கும் எது எளிய முறையோ அதை பயன்படுத்தி கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய்யுங்க. இதுவே அன்னை மகாலட்சுமியின் அருளை பெற நாம் எடுத்து வைக்க வேண்டிய 3வது படி. முதல் படி குருபக்தி, 2வது படி பொறாமை கொள்ளாமை, 3வது படி புலனடக்கம். இந்த பதிவை முழுமையாக கவனித்ததற்கு நன்றி.